ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு 4 பெஸ்ட்டான ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதற்கப்புறம் நாங்கள் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நம்ம 12th முடித்த பிறகு பண்ணக்கூடிய ஒரு 4 பெஸ்ட்டான ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்பவே பீக்கில் இருக்குது. அதுவும் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் ரொம்பவே பீக்கில் இருக்குது. இப்போ 12th முடித்தவங்க 12th என்ன குரூப் எடுத்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க 12th முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைனா பயாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி ஏவியேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்இ அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ண முடியும். அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டும் பண்ண முடியும். செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கலை, ஸோ பயாலஜியும் எடுக்கலை, ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களால் 12th முடித்த பிறகு பிபி ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ பயாலஜி குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் பண்ணலாம், ஏஎம்இ பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ஏவியேஷன், இந்த 3 டிபார்ட்மெண்ட் உங்களால் பண்ண முடியும். பயாலஜி டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலை அப்படின்னா ஆர்ட்ஸ் சைடில் உங்களால் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஸோ 4 டிபார்ட்மெண்ட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கும் பிஇ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்கும் ஆல்மோஸ்ட் சேம் டிபார்ட்மெண்ட் தான். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் 12th மேக்ஸ் குரூப் இல்லை பயாலஜி குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். தேர்ட் டிபார்ட்மெண்ட் பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஃபோர்த் ஒன் ஏஎம்இ அப்படிங்கிறது ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரொம்பவே டாப்பில் இருக்குது. இதை தவிர்த்து எந்த டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு ஏர்லைன்ஸில் அவைலபிளாக கிடையாது. ஸோ இதை தவிர்த்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த 4 ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏதாவது நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் ரொம்பவே லோ ஃபீஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே லோ ஃபீஸில் படிக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சென்னை மக்களாக இருந்தீங்க அப்படின்னா, சென்னையில் லொக்கேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய காலேஜஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ லோ ஃபீஸில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னையில் நீங்கள் தாராளமாக லோ ஃபீஸில் படிக்கலாம். ஸோ அதர் சைடில் லொக்கேட்டாக இருந்தாலும் நீங்கள் சென்னையில் உங்களால் பண்ண முடியும். இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் கிளாரிஃபிக்காக எங்கெங்கே காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.